தமிழ்நாட்டில் பாஜக ஆதரவு அரசியல், எதிர்ப்பு அரசியல். திமுகவுடைய இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி எங்க இருக்கு? பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். கீழடியில் இன்று வரை தமிழருடைய எந்த வரலாற்று உண்மைகளை ஒத்துக்கொள்ள மறுக்கிற பாஜக, ஆதிச்சநல்லூரில் தமிழர்களுடைய வரலாறுகளை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய மறுக்கிற பாஜக, திராவிட இயக்கங்களுடைய கொடிதான் கோட்டையில் 75 வருஷமாக பறக்குது. பாஜகவுக்கு ஒரு ஆசை, மகாராஷ்டிரா பாணியில் அந்த கோட்டையில் காவி கொடியை ஏற்ற முடியுமான ஒரு ஆசை. கிளை கழகத்திலே இருக்காது. விஜய் பேனர் இருக்கும், விஜய் பேனரை கழட்டிட்டு உதயநிதி பேனர் போட்டுருவான், ரெண்டு ஒரே பேனர் ரெண்டுருவான். ஆமாம், விஜய்க்கு வேறு வழியே இல்லை, வேறு நாதியே இல்லை. பிரதான எதிரி யார் விஜய்க்கு? திமுக. திமுக எதுக்கணும்னா நீ எங்கே வந்து சேரணும்? அதிமுக விடம். எம்ஜிஆர் டிவி கரண்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் அதுவும் தேர்தல் நெருங்க அரசியலில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் மோடி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போது இங்கே வந்திருக்கும் போது எஸ்பி வேலுமணி அவர்கள் போயிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் போய் பார்க்கல. ஸோ இந்த விஷயத்தில் என்ன இருக்குது? எஸ்பி வேலுமணி அவர்கள் மோடி அவர்களை சந்தித்ததுக்கான ரீசன் என்ன, அதோட பின்னணி என்ன? பாஜகவினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் மதவாத சக்தி வாக்கு வங்கி பாஜகவை காரணம் காட்டி திமுக வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்ளுகிறது. பாஜகவுக்கு தமிழர்கள் மீது வெறுப்பு, பாஜக தமிழர்களுக்கு எதிரானவர்கள், பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகள், பாஜக ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள், சாதியவாதிகள். இந்த கட்டமைப்பை உடைப்பதற்காக நீங்கள் வேட்டி கட்டி ராஜராஜ சோழன் என்கின்ற தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம் விழா பிரதமர் அலுவலகமே ஒருங்கிணைக்கிறது. என்ன காரணம்? இங்கே அரசியல் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டில் பாஜக ஆதரவு அரசியல், எதிர்ப்பு அரசியல். திமுகவுடைய இவ்வளோ பெரிய வாக்கு வங்கி எங்கே இருக்குது? பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். பாஜகவுக்கு எதிராக 14% முஸ்லீம் வாக்குகள், 3% கிறித்துவ வாக்குகள், 4% தலித்து வாக்குகள். இந்த 20% வாக்குகள் தான் திமுகவினுடைய பலம். 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இப்படி பாஜகவுக்கு எதிர்ப்பு அலைகள் தான் திமுகவினுடைய வாக்கு. இப்போ ராஜராஜ சோழனோ இல்லை ராஜேந்திர சோழனையோ பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான், நான் தமிழர்களுக்கு எதிரி அல்ல, நாங்கள் தமிழ் மன்னர்களை பாராட்டுகிறோம், திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறோம், நாங்கள் தமிழ் எங்களுக்கு உயர்ந்த மொழி, தமிழர்கள் எங்களுக்கு உயர்வானவர்கள். இப்படி பாஜக வேஷம் போட வேண்டிய தேவை வந்திருக்கு. கீழடியில் இன்று வரை தமிழருடைய எந்த வரலாற்று உண்மைகளை ஒத்துக்கொள்ள மறுக்கிற பாஜக, ஆதிச்சநல்லூரில் தமிழர்களுடைய வரலாறுகளை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய மறுக்கிற பாஜக, மாக்கடல் மர்மங்கள், இந்துமா கடலுடைய நடுவில் தமிழருடைய வரலாறு புதைந்து கிடக்கு. பூம்புகார் எங்கே கிடக்கு? காவிரி பூம்பட்டினம் எங்கே கிடக்கு? இல்லை, கடலுக்கு அடியில் கிடக்கு. கடல் கோள். இதையெல்லாம் ஆய்வு செய்து தமிழருடைய வரலாறை மீட்டெடுக்க மறுக்கிற பாஜக இப்போ இங்கே என்ன வாக்கு வங்கி தேவை? இப்போ திமுகவை இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கணும், வந்துவிடக்கூடாது. ஏன்? திமுக மிக எளிதாக பாஜகவுக்கு எதிராக கொம்பு சீவுகிற அத்தனை முதலமைச்சர்களையும் ஒன்று திரட்டுகிறது. வட அரசியலுக்கு எதிராக தென் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு கோஷத்தை தூக்கி பிடிப்பதே திமுக தான். உடனடியாக தமிழக முதலமைச்சர் 5 முதலமைச்சர்களை பாஜகவுக்கு எதிராக 1 மணி நேரத்தில் கூட்ட முடியுது. கேரளா பினராயி விஜயன் உடனே வந்துடுறாரு. தெலுங்கு தேச காங்கிரஸ்
முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அடுத்த ஃப்ளைட் ஏறி வந்துடுறாரு. ஸ்டாலின், சிவகுமார், சித்தாராமையா எங்கே கர்நாடகாவில். இப்படி 4 மாநில முதலமைச்சர், 5 மாநில முதலமைச்சர், ஆதரவு 10 மாநில முதலமைச்சர், மம்தா பானர்ஜி, இப்படி பல பேர் முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர்னு பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குகிற இடம் தமிழ்நாடு. இதை பாஜக திமுகவினுடைய அடி வேறையே அழிக்கணும். திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிவிடக்கூடாது. இதுக்கு துருப்புச்சீட்டு அதிமுக. துருப்புச்சீட்டு அதிமுகவை கையில் எடுத்தாலும் இங்கே தமிழர் விரோத பிஜேபின்னு தமிழ்நாட்டில் பெரியார் மண், பெரியார் இயக்கம், அண்ணா, எம்ஜிஆர், இப்படி யாரை எடுத்தாலும் பாஜக எதிர்ப்பாளர்கள், ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் இல்லையா? அப்போது நாங்கள் அப்படிலாம் எதிர்ப்பாளர்கள் இல்லை. தமிழர்களே, நான் வேட்டி கட்டிட்டு வர்றேன், நான் வேட்டி கட்டிய தமிழன் யாருக்கு? மோடி இப்போ காமிக்க வேண்டியிருக்கு. இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழர், ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுப்பதற்கான சூட்சுமம். இதில் எஸ்பி வேலுமணி ஏன் போய் சந்திச்சார்? இப்போ எஸ்பி வேலுமணி பாஜகவுக்கு தேவை. எப்போ தேவை? தேர்தலுக்கு பின்பு. திராவிட இயக்கங்களுடைய கொடி தான் கோட்டையில் 75 வருஷமாக பறக்குது. அண்ணா காங்கிரஸ் கொடியை இறக்கிட்டு எதை ஏற்றினார்? திமுக கொடியை ஏற்றினார். 67 ஏற்றினார். அன்று இறக்கப்பட்ட காங்கிரஸ் கொடி இன்று வரை ஏற்றப்படவில்லை கோட்டையில். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார். திமுக தோற்கடிக்கப்பட்டாலும் அதுவும் திராவிட இயக்க கொடி தான். கருப்பு சிவப்பு தான். நடுவில் அண்ணாவே ஆரம்பித்த திமுகவில் அதிமுக கட்சி ஆரம்பிச்சது. அண்ணா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. எம்ஜிஆர் எதை வச்சு ஆரம்பித்தார்? அண்ணா படத்தோடு திமுக ஆரம்பித்தார். இங்கே மறுபடியும் காங்கிரஸு அட்ரஸே இல்லாமல் போச்சு. ஆனால் இப்போ பாஜகவுக்கு ஒரு ஆசை, அதிமுகவை வெற்றி பெற வைத்து மகாராஷ்டிரா பாணியில் ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்கி அந்த கோட்டையில் காவி கொடியை ஏற்ற முடியுமான ஒரு ஆசை, மறைமுகமாக ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு வேலுமணி தேவைப்படுவார். எப்போ? எதிர்காலத்தில். இதற்காக பிரதமர் அலுவலகமே ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, கோச்சிட்டு வெளியே போயிட்டார். ஆனால் வேலுமணி நினைத்த நேரத்தில் பார்க்க முடிகிறது. யாரை? பிரதமரை. என்ன காரணம்? அதிமுகவை உடைப்பதற்கு ஒரு கோடாரி, அந்த கோடாரியை பிரதமர் அலுவலகம் பாதுகாக்கிறது. அதான் வேலுமணி நினைத்த நேரத்தில் பார்க்குறாரு. எடப்பாடி கூட கேட்குறாரு, ஏப்பா நானே பார்க்கல, நீ எப்படிப்பா பார்த்த? அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு. ஏன் அமித்ஷாவும் மோடியும் யாரை பாதுகாக்கிறார்கள்? வேலுமணியை. ஏன்? ஒரு கால் அதிமுக ஆட்சி அமைந்தால் காவி கொடி கோட்டையில் ஏற்ற நேர்ந்தால் அப்போ கை கொடுப்பவர் இந்த கோடாரி வேலுமணி. இதுதான் பிரதமர் அலுவலகம் நினைத்த நேரத்தில் அமித்ஷாவையும் பிரதமர் மோடியும் நினைத்த நேரத்தில் பார்க்க முடிகிற நபராக வேலுமணி மாறி இருக்கிறார். இதுதான் ரகசியம். ஓபிஎஸ் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, பிஜேபி என்னை காலை வாரி விட்டது, பிஜேபி என்னை சதி செய்து விட்டது. ஆமாம், இது வரைக்கும் ஓபிஎஸ் பிஜேபியோட இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் திடீர்னு பார்த்தா பிஜேபியிலேருந்து வந்துட்டு இங்கே விஜய் கூட போகிறேன்னு வராரு. ஸோ அந்த ஏன் பிஜேபி அவரை கைவிட்டுருச்சு? பிஜேபி எப்பவுமே வாக்கு வங்கியை தான் நேசிக்கும். ஓபிஎஸ்க்கு வாக்கும் இல்லை, வங்கியும் இல்லை. வங்கியும் வாக்கும் யாரிடம் இருக்குது? அதிமுகவில் தான் இருக்குது. ஓபிஎஸ்கிட்ட நீங்கள் லெட்டர் பேடு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஓபிஎஸ் நீங்கள் பிஜேபியை தூக்கி போட்டு நேராக எங்கே போயிட்டாருன்னா பனையூர் போயிட்டார். இன்றைக்கி காலையில் வாக்கிங் போகும்போது முதலமைச்சரை சந்திச்சிருக்கார். உங்களுடைய உடல்நலம் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழணும்னு நான் கடவுளை நான் கும்பிடாத சாமி இல்லை, எல்லா சாமியும் கும்பிட்டேன் அப்படின்னு திமுகவுக்கு நூல் விட்டுட்டுருக்கார். அவருடைய நிலைமை பார்த்தீங்களா? ஜெயலலிதாவால் 3 முறை
முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்பட்டவர் விஜய் வீட்டுக்கு போகலாமா, ஸ்டாலின் வீட்டுக்கு போகலாமா, இப்போ வைகோ வீட்டுக்கு போகலாமா, இல்லை வேல்முருகன் வீட்டுக்கு போகலாமா, இல்லை ராமதாஸ் வீட்டுக்கு போகலாமா, அன்புமணி ஏதாவது கொள்ளைப்புறமா அவருடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. என்ன காரணம்? சொந்த மக்களை கைவிட்டதனுடைய விளைவு சொந்த மக்களை உங்களை கைவிட்டாங்க. இதுதானே உண்மை. நீங்கள் ஏன் தேனியில் நிற்கல, ராமநாதபுரத்துக்கு போகிறீங்க? உங்களுடைய சொந்த ஊர் எது, அடையாளம் எது, மண் எது? தேனியின் மண்ணின் மைந்தன் தேனி பன்னீர்செல்வம் தான் பேரை. ராமநாதபுரம் பன்னீர்செல்வம் மாறுறாரு. ராமநாதபுரம் போனால் பக்கத்தில் ராமேஸ்வரம் இருக்குது, தலைமொழிகிட்டு வர வேண்டியதுதான். பாஜக யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது? யாரால் 5 MP ஜெயிக்க முடியும், ஒரு 10 MLA ஜெயிக்க முடியும்? இதுதான் அவர்களுடைய கணக்கு. இப்போ பாஜக ஒரு பக்கம் வந்து தமிழர்கள் ஆதரிக்கிறோன்னு வராங்க, இன்னொரு சைடு வந்து ஏடிஎம்கே வந்து அதாவது டிஎம்கேவோட ஆட்சி சரியில்லைன்னு வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் அலையன்ஸ் வைக்கும்போது சொன்ன மாதிரி இங்கே பிஜேபியோட அரசியல் காலுன்றதுக்கு இதுவரைக்கும் தமிழக மக்கள் அனுமதிச்சதில்லை. ஸோ இந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை டிஎம்கே மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சினால ஏடிஎம்கே ஆட்சி வந்துருங்கிறாங்க. எது என்ன சரியாக இருக்கும்? ஆமாம், நீங்கள் பிஜேபி தன்னுடைய கூட்டணி எப்படியும் வெற்றி பெற வைப்பதற்கு பல திரைமறைவு வேலைகளை செய்யும். இப்போ அவங்க விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அது சாத்தியமா என்பது போக போக தெரியும். ஏன்னா இப்போ விஜய்க்கு திமுகவை எதிர்ப்பதான் பிரதான கொள்கை. திமுகவை எதிர்க்கணும்னா எங்கே சேர்ந்துக்கணும்? அதிமுக தான் சேர்ந்துக்கணும். அதிமுக அது எம்ஜிஆருடைய கட்சி. அங்கே யார் தலைவர் கிடையாது. எது தலைவர்? ரெட்டை இலை தான் தலைவர். எம்ஜிஆருடைய ரெட்டை இலை. எம்ஜிஆரும் இன்றைக்கி உயிரோடு இருப்பதற்கு காரணம் அடித்தளத்தில் 1 கோடி தொண்டை இருக்கான், ரெட்டை இலையை நேசிக்கிறவன். இந்த ரெட்டை இலைக்கு யார் தலைவராக வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, ஓபிஎஸ் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி யார் வந்தாலும் ரெட்டையில் யார்கிட்ட இருக்கோ அதுதான் அதிகார மையம். இப்போ எடப்பாடி ரெட்டையில் இருக்க எடப்பாடி ஏற்றுக்கிட்டான். ஒரு காலத்து ஓபிஎஸ் இருந்து ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டான். அப்போ அங்கே உயிர் எது? இரட்டை இலை. வயசான பாட்டி கூட ஓட்டு போட்டு எம்ஜிஆர் போய் சொல்லிட்டு போகுது. இப்போ 85-90 வயது பாட்டி, நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டையா போலீஸ்காரங்கிட்ட, தேர்தல் பூத்தில் பாதுகாப்பு பணிக்கு இருக்கிற காவல்துறையிட்ட அந்த பாட்டி என்ன சொல்லிட்டு போகுது? எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருக்கேன், எம்ஜிஆர் செத்ததே தெரியாமல் இன்னும் பல பாட்டிகள் இருக்குது, பல பாராட்டு கட்டுரைகள் இருக்குது. அப்போது இதுதான் உயிர். எம்ஜிஆருடைய இரட்டை இலை தான் அதிமுகவை ஆள்கிறது. அப்போது பாஜக என்ன நினைக்கிறான்? இந்த ரெட்டை இலையை இருக்கக்கூடிய அதிமுகவை எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வந்து சேர்த்து, இப்போது போன 21 தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி இப்போ ஆட்சியை பிடிப்பதற்கு இழந்த வாக்குகள் 3.5%. இந்த 3.5% யார்கிட்ட இருக்குது? சீமாங்கிட்ட 7 இருக்குது, விஜய்கிட்ட கண்டிப்பாக 7க்கு குறைவில்லாமல் இருக்குது. யாராவது ஒருவர் இல்லை 2 பேருமே அதிமுக கூட்டணிகள் வந்தால் நாற்காலி உறுதி. விஜய் வந்து தன்னோட தலைமையில் தான் வந்து கூட்டணி அமையும் அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஸோ அதை அழுத்தமாக சொல்லும்போது விஜய் வந்து ஏடிஎம்கே பக்கம் போவாருங்கிற இன்னொரு டாக்கும் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆமாம், விஜய்க்கு வேறு வழியே இல்லை, வேறு நாதியே இல்லை. பிரதான எதிரி யார் விஜய்க்கு? திமுக. திமுக எதுக்கணும்னா நீ எங்கே வந்து சேரணும்? அதிமுகவிடம் அடைக்கலமாவதை தவிர ஒரு வழி இல்லை. உன் ஆளை பூரா பர்ச்சேஸ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். அதிமுக தொண்டை தான் காப்பாற்றணும். கிளை கழகத்திலே இருக்காது. விஜய் பேனர் இருக்கும், விஜய் பேனரை கழட்டிட்டு உதயநிதி பேனர் போட்டுருவான், 2 ஒரே பேனர் நின்றுவான். இதை பாதுகாக்கக்கூடிய ஆள் யார்? அதிமுக தொண்டன் தான் உன்னை பாதுகாப்பான். அதிமுக தொண்டனிடம் அடைக்கலமாகவில்லை என்றால் விஜயினுடைய அரசியல் அஸ்தமனமாயிரும். அப்போது விஜய்க்கு இப்போ என்ன தேவைன்னா, பிரதான எதிரி திமுக தான். திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை வலுவான சக்திகள் உள்ள இடம் இது இரட்டையில தான்.
அப்போ இரட்டை இலையை நீ ஏற்றுக்கொண்டு இரட்டை இலையோட தலைமையை நீ ஆதரித்தால் மட்டும்தான் நீ அரசியல் பண்ண முடியும் எதிர்காலத்தில். இப்படி ஒரு நிர்பந்தம் ஆகிப்போச்சு. இல்லை திமுக பக்கம் சேர முடியுமா? முடியாது. ஒரே வாய்ப்பு விஜய்க்கு, முதல் வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, எல்லா வாய்ப்புமே இரட்டை இலையில் சரண்டர் ஆவதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை 5 வருட காலம் நீ எதிர்த்து அரசியல் பண்ணணும், ஒரு பையன் அவன் பின்னாடி இருக்க மாட்டான். ஏதாவது பதவி இருந்தால் இருப்பான், எம்எல்ஏ இருந்தால் இருப்பான், அதிகாரம் இருந்தால் இருப்பான். 5 வருஷ காலம் நீ அதிகாரமே இல்லாமல் யாரும். விஜய் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து தனிச்சு வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது, மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு, அவரை ஓட் போட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர் வந்து முதலமைச்சராக இருந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு மாற்றம் வந்து வராதா? இல்லைம்மா, நீங்கள் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாதுமா. பல எம்ஜிஆர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். கருப்பு எம்ஜிஆர் வந்தார் விஜயகாந்த், வெள்ளை எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர். ஒரு எம்ஜிஆருடைய தூசுக்கு சமமாக முடியாது. எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு அதிபரை உருவாக்கியிருப்பார். எங்கே? ஈழத்தில். எம்ஜிஆரால் தான் அண்ணா முதலமைச்சராக முடிஞ்சது. தம்பி உன் தங்க முகத்தை காமி. விஜயும் எம்ஜிஆர் ஒன்றா எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கினார் எம்ஜிஆர். அண்ணா உருவாக்கினார். கருணாநிதி யார் வீட்டில் போய் படுத்து கிடந்தார்? எம்ஜிஆர் மட்டும் அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஆதரிக்கலைன்னா கருணாநிதி கவுன்சிலராக கூட இருக்க முடியாது. எஸ் ராஜேந்திரனை சரி செய்து யாரை முதலமைச்சராக்கினார்? கருணாநிதியை முதலமைச்சராக்கினார். எம்ஜிஆருடைய மறைவு, அதற்கு பிறகு ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கினார். அந்த ரெட்டையில் ஆக்குச்சா இல்லையா? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் ஓபிஎஸ், இபிஎஸ், எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் கருணாநிதியை முதலமைச்சராகிறார் மறுபடியும். 87 எம்ஜிஆர் மறைவு, 89 91 மீண்டும் ஆட்சி இழந்த கருணாநிதி முதலமைச்சராகிறார். அப்போது இத்தனை பேர் முதலமைச்சராக்கியது எம்ஜிஆர் உயிரோடு வந்து ஆக்கினார், இறந்து ஆக்கினார். இன்றைக்கி எவனாவது இரட்டைகள் இல்லாமல் போய் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்கள். அதிமுக தொண்டன், இல்லை அதிமுக அமைச்சர், அதிமுக மந்திரி போக சொல்லுங்களேன் ரெட்டையில் இல்லாமல். முடியுமா? அப்போது ரெட்டையில் தான் உயிர். ரெட்டை இலையும் எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றாயிர முடியுமா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் பக்கத்து நாட்டில் முதலமைச்சர் அல்ல அதிபரை உருவாக்கக்கூடிய மனிதன். விஜய் 25 வருஷம் ஒரு சினிமா நடிகை, 10 பேருக்கு தெரியும், இல்லை 10,000 பேருக்கே தெரியட்டும். எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த ஆட்சியை ஒழிக்க முடியலையே. காமராஜர் ஒழிஞ்ச பிறகு காங்கிரஸை காணோம். கம்யூனிஸ்ட் முகவரியே இல்லை. கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் ஒரு சீட்டு துண்டை போட உட்காந்துருக்கான் அறிவாலயத்தில். ஆனால் இரட்டை இலை என்பது அது தமிழ்நாட்டு மக்களுடைய மந்திர சொல். விஜயை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் எம்ஜிஆரும் விஜயும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் விஜயை எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது என்பது மூடத்தனம், முட்டாள்தான். இப்போ ஏடிஎம்கேலே வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தான். ஆனால் அவரை விட எஸ்பி வேலுமணிக்கு தான் செல்வாக்குங்கிறத பார்க்குறோம். மோடி அவர்களை சந்திக்கிறார். அப்போது அப்படி என்ன இவரை விட இவருக்கு அதிக செல்வாக்கு ஏன் இருக்குது, எப்படி இருக்குது? இல்லைம்மா, தொண்டர்களிடம் முதலமைச்சராக பொதுச் செயலாளராக இப்படி அதிமுகவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக எடப்பாடி மாறிட்டார். இப்போ வேலுமணிக்கு என்னென்னா இந்த அதிகார மையத்திலிருந்து ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு போச்சு. எடப்பாடி வேலுமணியை சேர்த்துவதே இல்லை. ஏன்? அதிகார மையத்தில் தனக்கு பங்கு கேட்குறார். பங்கு கொடுக்கலைன்னா நான் செங்கோட்டையனோட போய் டெல்லியில் உட்காந்து பிஜேபியிடம் இரட்டை இலையை நான் எடுத்து நான் ஒரு அதிகார மையமாக உருவாக்குவேன்னு எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறார். வேலுமணி மூலம் செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் உள்ளே எதிரி வெளியே எதிரி. இப்போ அவங்களாம் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க அணியெல்லாம் போய் இணைவாங்களா? ஏன்னா அவங்களுமே பிஜேபி ஆதரவாளர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் இணைவாங்களா? இந்த கூட்டணிக்கு ஒரே தலைவர் எடப்பாடி தான். அமித்ஷா சொல்லிட்டார்,
தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி தான். எடப்பாடி விரும்பினால்தான் இவர்கள் இணைய முடியும். எடப்பாடி இவர்கள் சேர்ப்பதை எந்த காலத்தில் இவர் விரும்ப மாட்டார். அப்புறம் எப்படி சேர முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி கூட்டணி என்பது எப்போ? அது தேர்தலுக்கு முன்பு. எப்போ இந்த தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு. இப்போது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட பிறகு அவர் எந்த மாவட்ட தலைவரையோ முன்னாள் அமைச்சர்களையோ அமைப்பு செயலாளரையோ அவர் நம்புவதற்கு இப்போ அவர் அச்சப்படுறார். ஏன்? இவர்களை பூரா பிஜேபி தூக்கிடுவான், கூடவே இருந்து காணாம வைக்கிடுவான். யார்? பிஜேபி. மகாராஷ்டிரா என்ன நடந்தது? கூட்டணி சேர்ந்தான், ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கி உத்தவ் தாக்கரே காணாமல் போயிட்டார். சிவசேனா கட்சியில் அங்கே இருந்த ஒரு மந்திரி இப்போ முதலமைச்சர். பிஜேபியால் ஆக்க முடியும், பிஜேபியால் ஆக்க முடியும். ஒருவேளை எடப்பாடி வெற்றி பெற்றாலும் பல எம்எல்ஏக்களை விலை கொடுத்து பேசி எப்படியாவது பிஜேபி ஆட்சி அமைக்கிற ஒரு திட்டம் இருக்குது அமித்ஷாவுக்கு. அப்போ 2026 வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த போட்டி தான் இருக்கும். இன்கேஸ் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா பிஜேபி ஆட்சி வந்துருமா தமிழ்நாட்டில்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. 118 தான் எடப்பாடியினுடைய கனவு. தூக்கத்திலே இருக்கார். முழிச்சா 118 ஜெயிச்சிட்டாருன்னா அமித்ஷாவை யாருன்னே தெரியாதுன்றவர். மோடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னுவார். மோடியை இந்த படத்தில் பார்த்துருக்கேன், நேராக பார்த்தது இல்லைன்றவார். இங்கே இரட்டை இலை தான் ஆட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி, இரட்டை இலை இங்கே ஆட்சி. அதுதான் எடப்பாடியுடைய எதிர்கால கனவு திட்டம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அரசியல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.